ஹாய் ஹலோ யோகம் வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஆரோக்கியமா இருக்கீங்களா? ஓகே, அன்பான வணக்கங்களோட சங்கீதா. இன்னைக்கு நம்ம யோகம் சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம், என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, மோஸ்ட்லி லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருக்குமே காமனா இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் ஹேர் ஃபால். அந்த ஹேர் ஃபால் இல்லாம நம்ம வந்துட்டு எப்படி அவாய்ட் பண்ணிக்கலாம், அந்த ஹேர் ஃபால் எதனால ஏற்படுது அப்படிங்கறத பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல்ல பல முக்கியமான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மெம்பர்ஷிப் ஆனா மட்டும் தாங்க தெரியும். கீழே ஜாயின் அப்படின்ற பட்டன் இருக்கு, அந்த பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. நம்ம எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, உயிருக்கு கொடுக்குற ஒரு அக்கறையை விட நம்மளோட ஹேருக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது முடி உதிர்வு அதிகமாக ஏற்படுது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். பட் அது டே டு டே லைஃப்பில் ரெகுலராக இப்போ முடி இன்னைக்கு கொட்டுறதை மட்டும்தான் நம்ம நினைக்கிறோமே தவிர, அது கொட்டுனாலும் திரும்ப வளர்ந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து அந்த கொட்டுதே அப்படிங்கிற அதை நினச்சே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். எதனால் இந்த முடி உதிர்வு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு தெரியுங்களா? ஓகே, தெரிஞ்சுக்கலாம். அதாவது கல்லீரல், சிறுநீரகம் இந்த ரெண்டு உறுப்புகளும் அதிகமாக ஹீட் ஆகும் போது மட்டும்தான் இந்த முடி உதிர்வு ப்ராப்ளம் ஏற்படுது. ஸோ இந்த ரெண்டு உறுப்புகளையுமே நம்ம ஹீட் ஆகாம பார்த்துக்கணும். ஓகேங்க, எப்படிங்க கல்லீரலும் சிறுநீரகமும் ஹீட் ஆயிடுச்சா இல்லையா நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும்? அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி ஹேர் ஃபால் ஆகுதா அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா? ஆமாங்க, புரியுது. நம்ம வந்து இனி வரும் இந்த வீடியோஸ்ல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இந்த கல்லீரல் சிறுநீரகம் எப்படி சூடாகுது அப்படிங்கிறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதாவது நம்மளோட கிட்னி சிறுநீரகம் ஹீட் ஆச்சுன்னா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ரொம்ப தூக்கமின்மை ப்ராப்ளம் வருங்க. நான் புரண்டு படுக்கிறேன், தூக்கமே வர மாட்டேங்குது, நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் தான் பண்றேன், தூக்கம் வரல அப்படின்னா உங்களோட சிறுநீரகம் ரொம்ப ஹீட்டா இருக்கு அப்படின்னு தான் அர்த்தங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட சிறுநீரகத்துக்கு மேல இருக்கக்கூடிய அட்ரினல் கிளாண்ட் அப்படிங்கிற அந்த உறுப்பு வந்து பெற்றோர்கள் நமக்கு கொடுத்த எனர்ஜியை வந்து அது சேவ் பண்ணி வச்சிருக்கும். அப்போ நமக்கு வந்து ஜெனட்டிக் ரீதியா கூட இந்த மாதிரி ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். நம்ம அம்மா அப்பா ஆயா தாத்தா இந்த மாதிரி ஜெனட்டிக் ரீதியா கூட அந்த அட்ரினல் கிளாண்ட் பதிவு பண்ணி வச்சிருக்கிறனால கூட நமக்கு இந்த மாதிரி ஹேர் ஃபால்ஸ் இருக்கலாம். பட் பேசிக் ப்ராப்ளம் சிறுநீரகமும் கல்லீரலும் ஹீட் ஆகாம இருக்கிறது தான். அதுக்கு மெயினான என்ன ப்ராப்ளம் நமக்கு சிம்டம்ஸ் ஏற்படும், தூக்கம் இல்லாம இருக்கும். அதை தான் நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். அதாவது தூக்கமின்மை மட்டும் இல்லாம வேர்க்குரு, முகப்பரு இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸும் வரும். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஓவரா ஸ்ட்ரெஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது மன அழுத்தம் ஏதாவது ஒன்று நடந்துருச்சு, நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம். நல்லதா இருந்தால் தான் ஹாப்பியாக எடுத்துக்குவோமே, கெட்டதாக இருந்தால் நம்ம அதையே யோசிச்சுட்டு இருக்கும்போது அதிகமான மன அழுத்தம் கொடுக்கும்போதும் கூட நம்மளோட ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம அந்த காலகட்டத்தில எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியா இருப்போங்க, எதை பத்தியும் கேர் பண்ணிக்க மாட்டோம். அதாவது எப்படி நேச்சுரலான நிறைய ரெமெடிஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு ஹேர் ஃபால் ஆகாமல் ரொம்ப ஃபேமிலியாக கூட்டு குடும்பமாக ஜாலியாக இருந்துட்டு இருந்தோம் இல்லையா? அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் கூட நமக்கு ஹேர் ஃபால் ஆகாமல் இருந்ததுக்கான சான்சஸ் தான். ஆனால் இப்போலாம் நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப அவசரமாக அதாவது நம்ம ஹேரையோ நம்மளோட ஹெல்த்தையோ நம்மளோட பாதுகாக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸில் தான் இருக்கோம் இல்லையா? அப்போல்லாம் வந்துட்டு சண்டே ஆனால் பேரண்ட்ஸ் வந்து ஆயில் அப்ளை பண்ணுவாங்க, இல்லை மற்ற ஏதாவது நேச்சுரல் ரெமெடிஸ்லாம் கூட அப்ளை பண்ணி நம்மளோட ஹேருக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம இப்போ இருக்க அவசர காலகட்டத்தில் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள் கூட ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி இருக்கு. ரொம்ப நேச்சுரலான உணவுகளே நம்ம அதிகம் எடுத்துக்கிறது இல்லை. அது இல்லாமல் நம்மளோட தலைமுடியை நம்ம பராமரிக்கிறதே இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து ஒரு வழிமுறைகளை ஒரு பராமரிப்பை ப்ராப்பராக பண்ணாத போது எப்படிங்க ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கும்? அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வேர்க்கால்களை வந்து ரொம்ப ட்ரை ஆகிறதுக்கே விடக்கூடாது. எப்படிங்க ட்ரை ஆகாமல் விடாமல் இருக்கிறது? அப்புறம் நம்ம வெளியில் போகிறோம், தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு தானே போயாகணும். ஆமாங்க, தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போகலாம். பட் ஈவினிங் போயிட்டு ஆயில் அப்ளை பண்ணிடணும். முடி வந்துட்டு அதிக ட்ரையா இருந்தது அப்படின்னா ரொம்ப கொட்டும், அல்லது முடி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உடஞ்சு கூட கீழே விழுவுறதை நம்ம பார்க்க முடியும். இது எல்லாமே வந்து நம்ம ஸ்கால்ப்ல ஈரப்பசை இல்லாத ஒரே காரணம் தான். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹேர் வாஷ் பண்றப்போ ஓகே, மற்ற டைம் இப்போ ஈவினிங் டைம் வந்துட்டு கூட நம்ம ஆயில் அப்ளை பண்ணிட்டு மார்னிங் கூட ஹேர் வாஷ் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளோட நரம்புகளுமே நம்மளோட ஸ்கால்ப்ல தான் வந்து முடிவடையுது. ஸோ நம்ம வந்து நல்லா ஆயில் வைக்கிறனாலையும் இல்லை வந்துட்டு நம்ம ஸ்கால்ப்புக்கு வந்துட்டு நம்ம நல்லா மசாஜ் கொடுக்கறனாலையும் கண்டிப்பாக முடி உதிர்வை நம்ம முழுமையாக தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். இப்போ அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அம்மாக்கள் வந்துட்டு கம்பு, சோளம், மற்ற காய்கறிகள் இந்த மாதிரிலாம் ரொம்ப அதிகமாக எடுத்து நம்மளை ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்டாங்க. நம்ம இப்போ அவசர உலகத்தில் கடகடன்னு ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துட்டு ஓடுறதை மட்டும்தான் பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ நம்ம வந்து ஹேர் ஃபாலை முழுமையாக தடுக்கணும் அப்படின்னா இன்க்ரீடியன்ட் நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கணும்னு பார்க்கணும். நம்மளோட ஸ்கால்ப்பை வந்து ரொம்ப ட்ரை ஆகிறதுக்கு நம்ம கண்டிப்பாக விடவே கூடாது.
எந்த மாதிரி நம்ம பராமரிச்சுக்கலாம் இன்கிரீடியண்டாவும் சரி ஸ்கால்ப் மூலமாகவும் சரி அப்படின்னா, நம்ம செக்கில் ஆட்டின தேங்காய் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் வந்துட்டு உங்களோட ஸ்கால்ப்ல நல்லா மசாஜ் பண்ணி விடலாம். அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலை வந்து நீங்கள் சட்னியாகவும் பண்ணி சாப்பிடலாம். நம்ம வந்து சமையல்ல ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கருவேப்பிலையை ஜூஸ் பண்ணி குடிக்கலாம். அது கூட நீங்கள் வேற எதுவுமே ஆட் பண்ணணுங்கிற நெசசிட்டி கிடையாது. வெறும் கருவேப்பிலையை மட்டும் நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்துட்டு ஒரு டம்ளர் ஒரு 100 ml அளவுக்கு கூட நீங்கள் ரெகுலராக எடுத்துட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு பேபி ஹேர்ஸ் எல்லாம் வரதை நீங்கள் கண்டிப்பாக உணர முடியும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆயில்லாம் அப்ளை பண்ணி உங்களோட பாடியை கூலிங் பண்ணிக்கும் போது கண்டிப்பாக அந்த வேர்க்கால்களில் வந்து பசை இருக்கும். உடம்பு ஃபுல்லாகவும் நல்லா கூலிங் ஆகிடும். இதனால கல்லீரல் சிறுநீரகமும் ரொம்ப கூலிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு எப்படி ஹேர் ஃபால் ஆகும்? கண்டிப்பாக ஆகாதுங்க. அதாவது வழுக்கை சம்பந்தமா எந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னா, அதாவது இங்க வந்து இந்த ஸ்கால்ப்ல இது ஃபுல்லா உங்களுக்கு வந்து முடியே இல்லை, இந்த சைட்ல மட்டும்தான் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வயிறு சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது கல்லீரலும் சிறுநீரகமும் ஓவர் ஹீட் ஆகும்போது இந்த ஏறு வழுக்கை வர்றது, இந்த சுத்தமா இந்த ஏரியா ஃபுல்லா முடியே இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும், நான் சொன்னேன் இல்லைங்களா, கருவேப்பிலை ஆயில் அப்ளை பண்றது, இந்த மாதிரி ரெமெடிஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா முடி உதிர்வை நீங்க தடுக்க முடியும். அதாவது பேசிக்காவே நம்ம ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கு என்ன வந்து ரெமெடி பண்ண போறோம் அப்படின்னா, நீங்க எதை இனிமேல் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, தூக்கம் இன்மை, அதாவது தூங்காம கண்டிப்பா இருக்கக்கூடாது. ப்ராப்பர் ஸ்லீப் 7 to 8 hours கண்டிப்பா நீங்க எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம எதுக்கு எடுத்தாலும் கவலைப்படுறது, டென்ஷன் ஆகிறது, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இல்லாம நீங்க கண்டிப்பா உங்களை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்க மெயினா என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய தண்ணி குடிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20 கிலோ இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். 60 கிலோ இருக்காங்க அப்படின்னா 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இந்த மாதிரி நீங்களே ஒரு கால்குலேஷன்ல ப்ராப்பரான வாட்டர் எடுத்துக்கும் போது நம்மளோட கல்லீரலும் சிறுநீரகமும் ஹீட் ஆகிறத அதுலேயுமே நம்ம கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ராப்பர் ஸ்லீப்பு, ஓவர் திங்கிங்கை அவாய்ட் பண்ணணும், தண்ணி ப்ராப்பராக குடிக்கணும். இந்த மாதிரி வழிமுறைகள் எல்லாமும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜங்க் ஃபுட்ஸு, ட்ரை ஃபுட்ஸு இதெல்லாமும் அவாய்ட் பண்ணிட்டு கீரைகள், பழங்கள், காய்கறிகள், நட்ஸ் இதெல்லாம் நீங்கள் பேசிக்காகவே எடுத்துக்கும் போது ஹேர் ஃபால் மட்டும் இல்லாமல் மற்ற எந்த ப்ராப்ளம்ஸும் உங்களோட பாடியில் ஏற்படாமல் நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த தூக்கத்தை கரெக்ட் பண்ணுறது, மன அழுத்தம், கவலை, டென்ஷன் இல்லாமல் இருக்கிறது, இது மட்டும் இல்லாமல் அதாவது உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே சொல்லிட்டேன் இல்லைங்களா, இது மட்டும் இல்லாமல் சூப்பரான ஈஸியான ஒரு டிப்ஸ் இப்போ சொல்ல போகிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட உடல் உறுப்புகள் எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப கூலிங்காக வச்சுக்க முடியும். அதாவது ஹிப் பாத், இடுப்பு குளியல். இதுக்கு வந்துட்டு நார்மலாக நீங்கள் உட்கார அளவுக்கு ஒரு டப்பு வாங்கிக்கோங்க. நம்மளோட போர் வாட்டரே எனஃப் தான் அதுக்கு. இந்த சுடுதண்ணியாக இருக்கணும், பச்சை தண்ணியாக இருக்கணும், ரொம்ப சில்லு அந்த எந்த நெசசிட்டியும் இல்லை. நம்மளோட டேப்பில் என்ன தண்ணி, நம்ம போரில் என்ன தண்ணி இருக்கோ அதையே யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட வயிறு முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சுட்டு நம்மளோட இடுப்பு மட்டும்தான் தண்ணியில் இருக்கணும். நம்மளோட கால்கள் அந்த டப்புக்கு வெளியில தான் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் உட்காந்து இடுப்பு குளியல் நீங்கள் டெய்லியுமே கூட எடுத்துக்கலாம். 20 minutes எடுத்துக்கணும். அந்த மாதிரி இடுப்பு குளியல் நீங்கள் எடுத்துக்கும் போது, ஏன்னா வந்து ஹீட்டே எங்கே ஏற்படுது, நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்க உறுப்புகள் சூடாகிறனால தானே இந்த ஹேர் ஃபாலாக இருக்கட்டும் மற்ற எல்லா ப்ராப்ளம்ஸுமே வருது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடுப்பு குளியல் எடுத்துக்கும் போது 20 minutes கம்பல்சரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது ஸ்டார்டிங்கில் நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வந்து யூரின் எல்லோ கலரில் வருது அப்படின்னா 20 minutes நீங்கள் இந்த ஹிப் பாத் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக யூரினே ஒரு பியூர் ஒயிட் கலரில் வரதை நீங்கள் உணர முடியும். ரெகுலரா இந்த ஹிப் பாத் நீங்க எடுத்துட்டு வரும்போது ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா இருக்காது. ஏன்னா உடம்பு ஹீட்டா இருக்காது, உள்ளுறுப்புகள் எல்லாமே கூலிங் ஆயிருது இல்லையா, 20 minutes கூலிங் ஆகுது. அதனால நீங்க ரெகுலரா இந்த ஹிப் பாத்தையும் ஃபாலோ பண்ணலாம். உள் உறுப்புகள் எந்த அளவுக்கு நமக்கு கூலிங் ஆகுதோ அதை வச்சு நமக்கு வந்துட்டு இந்த ரெட் டாட்ஸ், பிளாக் டாட்ஸ் இந்த மாதிரிலாம் ஃபேஸில் எதுவும் இல்லாமல் கூட அவாய்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நேச்சுரலாக எனக்கு வந்து ரெமெடி சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். நேச்சுரல் ரெமெடி அப்படின்னா இங்கே பாருங்க, கத்தாழை இருக்கு இல்லைங்களா, இந்த கத்தாழையை வந்துட்டு உங்களுக்கே தெரியும், மேலே தோல்லாம் சீவிட்டு இந்த கத்தாழையை நம்ம ஃபேஸ்க்கோ அல்லது வந்து நம்மளோட தலைக்கெல்லாம் தேய்ச்சோன்னா கூட நல்ல கூலிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், அரப்பு இலை இருக்கு இல்லைங்களா, அந்த காலத்தில் பெரியவங்க நம்மளோட அம்மாக்கள், நம்ம அம்மாவோட அம்மாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள், சண்டே ஆயிடுச்சுன்னா போதும் இந்த மாதிரி அரப்பு தலையை பொறிச்சு அரைச்சு நம்மளோட ஹேரு, நம்மளோட ஸ்கால்ப் ஃபுல்லாகவே, பாடி ஃபுல்லாகவே அரப்பு தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா பயங்கர கூலிங்காக இருக்குங்க. இப்போ இருக்க அவசர உலகத்தில் நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது இல்லை இல்லைங்களா. கூலிங்கான ஐட்டம்ல மெயின் இந்த கத்தாழை ஒன்று, இந்த அரப்பு, அது மட்டும் இல்லாமல் வெந்தயம், செம்பருத்தி பூ, முட்டையோட அந்த வெண்கரு, இது எல்லாமே நீங்கள் வீக்லி ஒன் ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. ஏன் வெளியில் காசு போட்டு நம்ம வந்துட்டு ஏன் அதர் ப்ராடக்ட், கெமிக்கல் ப்ராடக்ட் வாங்கணும்? யோசிச்சு பாருங்க.
இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஹேர் ஃபால் ஆகாமையும் இருக்கும், பாடி ஃபுல்லாக பயங்கர கூலிங்காகவும் இருக்கும். ஸோ நம்ம அது மட்டும் இல்லாமல் இன்க்ரீடியண்ட்டாகவும் சில காய்கறிகள் எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக நட்ஸ், பாதாம் பருப்பு சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், நார்மலாக நம்ம ஆஸ் யூஷுவலான பழங்கள், கீரைகள் இந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கும் போதும் 100% நம்மளால் வந்துட்டு ஹேர் ஃபால்ல இருந்து ரிலீவ் ஆகி வர முடியும். இந்த மாதிரி நார்மல் வேஸ்லாம் ஓகேங்க, நான் ஃபாலோ பண்ணுறேன், நான் இன்க்ரீடியன்ட்லாம் எடுத்துக்கிறேன், அக்குபஞ்சர் மாதிரி ஏதாவது சொல்றீங்களா அப்படின்னு நீங்க கேட்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் இப்போ வந்துட்டு ஒரு சிம்பிளான அக்குபஞ்சர் ரெமெடி உங்களுக்கு சொல்றேன் ஹேர் ஃபால் ஆகாம இருக்கிறதுக்கு. நைட்டு தூங்கும்போது நம்மளோட பாதங்களை நல்லா கழுவிட்டு நம்ம இப்போ இதுதான் பாதம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாத விரல்களுக்கு கீழே நம்மளோட 2 கட்டை விரலையும் வச்சு இப்படியே அழுத்தம் கொடுக்கணும். நம்மளோட பாத விரலுக்கு கீழே சென்டர், அதாவது நம்மளோட காலுக்கு நடுவுல பாத விரல்களுக்கு கீழே 2 கட்டை விரலாலையும் 5 மினிட்ஸ் மட்டும், அதாவது நம்ம ஹேர் ஃபால்ல இருந்து ரிலீஃப் ஆயிட்டு நிறைய ஹேர் ஃபால் ஆகாம நல்ல நிறைய ஹேரோட நம்ம இருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பாதத்தை நல்லா கழுவிட்டு பாத விரல்களுக்கு கீழே 2 கட்டை விரலாலையும் 5 நிமிஷம், ஒரு காலுக்கு 5 நிமிஷம், இன்னொரு காலுக்கு 5 நிமிஷம், இப்படி மட்டும் நீங்க ரெகுலரா அந்த அழுத்தம் கொடுத்துட்டு வரும்போது நம்மளோட நரம்புகள் எல்லாமே வந்து ஸ்கால்ப்ல தான் முடிவடையுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. இங்க நீங்க ரெகுலரா 5 மினிட்ஸ் அழுத்தம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஸ்கால்ப்ல பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருந்தது. அது இல்லாம நம்ம ஹிப் பாத் எடுத்து நல்ல பாடியை, அதாவது சிறுநீரகம், கல்லீரலை கூலிங் பண்ணிக்கிட்டோம். இது ரெண்டுமே பண்ணும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து முடி வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இவ்வளோ நேரமா நான் சொன்ன இந்த உணவு வழிமுறைகளா இருக்கட்டும், இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு ஹெல்த் டிப்ஸோட உங்களை நான் மீட் பண்றேன். அண்டர் தென் ஷைனிங் ஆஃப் சங்கீதா. இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நம்ம சேனலோட டாப் 4 வீடியோஸ் இதுதான். இதை பார்த்தும் பயனடைஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.